காரணமான குற்றவாளிகள் யாரு? காவல்துறை அதிகாரிகள். திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த எத்தனை கொலைகள் இருக்குல்ல, ஆர்டிஐல என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலி புறநகரில் நடந்த 211 கொலை, அதாவது 1/1/2020 31/12/2024 வரையிலான 5 ஆண்டுகள் நடந்த திருநெல்வேலியில் மட்டும் நடந்த கொலைகளை சொல்லுங்க. திருநெல்வேலி புறநகரில் 211 கொலை, திருநெல்வேலி மாநகரில் 74 கொலை. கொலை சம்பவங்கள் தொடர்பாக 60 இடைச்சிறையாளர்கள், 1045 பேர் கைது, 392 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு. திருநெல்வேலி மாநகர பகுதியில் பெருமாள்புரம், பாளையங்கோட்டை, மேலப்பாளையம், தச்சநல்லூர், பேட்டை பகுதிகளில் சாதி ரீதியான கொலைகள். அவங்களுடைய சமூக சேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோட்ல நீங்க இப்ப ஹெல்மெட் போடாம போங்க தம்பி, 500 ரூபா அவதாரம். எங்க அப்பன் குடிச்சிட்டு வரான். அந்த அப்பன்ல ஸ்டாலின் கிடையாது. எங்க அப்பன் குடிப்பான், வேலைக்கு 3 வேலையும் குடிப்பான், வேலைக்கு போறது கிடையாது. குடிச்சிட்டு வெளியே வந்திருக்கான் பையன், வண்டி இல்லாம வராரு. என்னப்பா வண்டி இல்லாம வந்துட்டு இருக்கேன்னு கேட்டா, போலீஸ்காரன் வெளியில வரதுக்குள்ள பிடிச்சிட்டான் குட்டி அப்படின்ட்டு. தலைவலி தாங்க முடியல, போய் வாங்கிட்டு வாப்பான்னு எங்க சித்தப்பன் கவுன்சிலர் தான் அவன் அனுப்புறான். 10,000 ரூபா அவராதன் தம்பி அப்படின்ட்டு. அவனே வேலை வெட்டிக்கு போகாம 3 வேலையும் குடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்க அம்மைக்கு 1000 கொடுக்கன்னு சொல்லி இந்த திமுக அரசு நெஞ்ச தூக்கிட்டு நான் மயிலுக்கு 1000 கொடுத்தேன். என் அப்பன்ட்ட 10,000 வாங்கினல. 10 மாசத்துல எங்க அம்மட்ட கொடுத்த 1000 எங்க அப்பன்ட்ட வாங்கிட்டல. அவன் கந்துவட்டிக்கு வாங்கிட்டு கொடுத்துட்டு வண்டி வாங்கிட்டு வந்தான். அவனை இஎம்ஐ போட்டு வண்டி வாங்கிட்டு ஊர்ல சுத்திட்டு அடக்கான் வெட்டியா. என் அப்பனை குடிக்க வச்சே இல்லாம எங்க அம்மா வந்து குட்டி 2500 தராரு, எடுத்துறேன் நீ 2500 தரேன்னு சொல்லி அடுத்த அப்ப வண்டியை பிடிச்சி 50,000 அவராதம் போட்டு விடும் அப்படின்ட்டு எங்க அம்மாட்ட சொன்னேன். அப்புறம் இந்த கல் இறக்கைக்காண்டி நம்ம பரமரத்துல ஒரு இடத்திலேயாவது நமக்கு நின்றுருக்காங்களா பாரு. இந்த நாட்டை பார்த்து இலங்கைங்கிற தீவுக்கு ஏன் அச்சம் இல்லை? உன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்பவனுக்கு நீ ராணுவ பயிற்சி கொடுப்பியா? உன் நாட்டு குடிகளினுடைய படகை பறித்து ஏலமிடுவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்பியா? எந்த நாடாவது கொடுக்குமா? அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசு இருக்குமா? இந்த மாநிலம் இந்த மக்களுக்கென்று இருக்கிற அரசு இருக்குமா? சொல்லுங்க. நம் தலைவன் அந்த நிலத்தில் படையோடு நிற்கிற வரை ஒரு மீனவனையும் தொட முடியவில்லை. இந்த நாடு வலிமை மிக்க கடற்படை வைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் தூத்துக்குடியில் வந்து நங்கூரம் போட்டு 3 மாதங்கள் நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் 3 மாதம் பயணம் செஞ்சு வந்து தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு போர்க்கப்பல் நிறைந்த ஆயுதங்களோட வந்து நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் கழிச்சு போய் பார்க்கறான், என்னடா வேற ஒரு கப்பல் இருக்குன்னு. என்ன நீ புடுங்கண்ணா, நீ ஒரு ரேடார் வச்சு என்ன கண்காணிச்சா? வலிமை மிக்க கடற்படை வச்சு பாதுகாப்பு பணி என்ன செஞ்ச? அவன் என்ன பண்ண, நீ எந்த கொம்பனிடுறா, நான் வந்து நிக்கிறேன் பாறான்னு உள்ள வந்து நங்கூரம் போட்டு நின்ட்டான். கப்பல் நிறைய ஆயுதம். நீ என்ன பண்ண, அந்த ஆயுதத்துல அந்த கப்பல்கள் இருந்து 2 வீரனை கைது பண்ணி உள்ள போட்ட. அவன் என்ன, உன்னுடைய துணை தூதர் தேவையா நீ கோபுர